எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறைய பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப்பில் அது ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ck.collectiva.t/python அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பைத்தான் ஃபவுண்டேஷனும் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஃபைண்ட் த கவுண்ட் ஆஃப் கிவன் எலிமெண்ட். நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்டு எத்தனை முறை இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. ஸோ பைத்தானுடைய பவர்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது இதுதான். இந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை பார்த்துருவோம், இது எப்படி வேலை பண்ணுது அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம கோடிங்கும் பண்ணுவோம். கோடிங் பண்ணியும் இந்த மாதிரி பண்ணலாம். 1 2 3 1 2 3 4 5 1 2. ஓகே, இப்போ எனக்கு 3ன்ற நம்பர் எத்தனை முறை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா a.count of 3. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த a அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த எலிமெண்ட்டு எத்தனை முறை இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1ன்றது எத்தனை முறை வந்திருக்கு? 3 முறை வந்திருக்கு. ஸோ இதுதான் பைத்தானுடைய மிக பவர்ஃபுல்லான விஷயம். ஓகே ரைட். இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் எழுதிடலாம். பட் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு டெவலப்பருக்கு வேலை இருக்குது. ஏன்னா இதில் எதுலேயுமே சிக்காத சில ப்ராப்ளத்தை தான் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸை நீங்கள் முடிச்சுட்டு எங்களுக்கு அனுப்பிச்சி விடணும். என்ன அப்படின்னா, ரைட் எ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த மோஸ்ட்லி அக்கர்டு எலிமெண்ட் அண்ட் இட்ஸ் கவுண்ட் ஆஃப் எ கிவன் லிஸ்ட். இப்போது இந்த லிஸ்ட்டில் எந்த குறிப்பிட்ட நம்பர் அதிக முறை வந்திருக்கு, அது எத்தனை முறை வந்திருக்குன்றத எனக்கு அவுட்புட் கொடுக்கணுங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் கோடிங். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற அவுட்புட் வரணும். எத்தனை முறை வந்திருக்கு? 3 முறை வந்திருக்கு. அது நமக்கு அவுட்புட்டில் வரணும். ஸோ இது எப்படி பண்ணுவீங்கன்றதை கோடிங் நீங்கள் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.